விஜயை வந்து அன்பு கரங்களால் தான் சீண்டுவார்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னன்னா, இவரை தொட்டோம்னா தேவையில்லாமல் இவருக்கான ஆதரவு தான் கிரவுண்ட் லெவலில் பெருகும். பார்த்தீங்களா பிஜேபி பழி வாங்குது அப்படின்னு தங்களுக்கு எதிராக போகுன்ற எண்ணம் பிஜேபிக்கு இருக்காது. அப்படி தெரிஞ்சுமா இதை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, இந்த கேள்வியை கேட்கும்போது நீங்களே படித்தவர், நீங்கள் ஒரு கிராஜுவேட், இன்ஜினியரிங் கிராஜுவேட், நீங்களே வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறீங்க. இந்த வாதத்தை வைக்கக்கூடியவங்க எல்லாமே இதில் புரிதல் இல்லாமல், இன்னும் ஓப்பனாக சொல்லணும், முட்டாள்தனமாக பேசுகிறாங்க. இந்த கேஸு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். அது மட்டும் இல்லை, இந்த விசாரணையை, சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், யார் தலைமையில்? ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் 2 ஐஜி ரேங்க் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்ட குழுவை போட்டது சுப்ரீம் கோர்ட். ஸோ இது கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன். இதில் தப்பு செய்த ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்ப்பதோ அல்லது தப்பே செய்யாத ஒருவரை விடுவிப்பதோ அவ்வளவு சுலபமானதல்ல. ஏனென்றால் 2 டயர் செக்யூரிட்டி இருக்குது. ஒன்று சிபிஐ விசாரணை, அந்த சிபிஐ விசாரணையை எஸ்ஐடி ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அண்ட் 2 ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மானிட்டர் பண்ணுறாங்க. நம்ம சிஸ்டம் ஒன்றும் அவ்வளவு மோசமான சிஸ்டம் கிடையாது. அப்போ சிபிஎஃப்சியில் பண்ணுறது அது அப்படி ஒரு எண்ணம் நிமிஷம் விடுங்க, கோல் போஸ்ட்டை மாற்றாதீங்க. ஆகவே இந்த வழக்கு விசாரணையிலிருந்து அவர் தவறு செய்திருந்தால் தப்புவதோ அல்லது அவர் தவறே செய்யவில்லை என்றால் பழிவாங்கும் நோக்கத்திற்காக அவர் பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பதோ அவ்வளோ சுலபமானதல்ல. சிஸ்டத்தை நம்புங்க. நாங்கள் எதையுமே நம்ப மாட்டோம், நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நம்ப மாட்டோம், டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணுன்னு யூபிஎஸ்சி 2 தடவை உத்தரவு போட்டாலும் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண மாட்டோம், 2 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தலைமைச் செயலாளருக்கு எதிராக தொடுத்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஹைகோர்ட் வந்து சிங்கிள் ஜட்ஜி டிவிஷன் பெஞ்சு எத்தனை பெஞ்சு ஆர்டர் போட்டாலும் நாங்கள் தீபம் ஏற்றுற விஷயத்தில் அந்த தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம். அந்த வரிசையில் இன்றைக்கி சிபிஎஃப்சி வந்துடுச்சு. இது வரைக்கும் கவர்னரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். we will have fight with everybody. அதில் சில நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு அரசு எல்லா அமைப்புகளோடையும் போராடுதுன்னா அந்த அரசின் பக்கம் ஏதோ தவறு இருக்குதா நீங்கள் உணரலையா? யூ ஹேவ் ப்ராப்ளம் வித் எவ்ரிபடி. எவ்ரி கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. கவர்னரோட பிரச்சனை பண்ணிக்கங்க, நீதியை நிலைநாட்டினீங்க, ஃபைன். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் கூட உங்களுக்கு சாதகமாக சில அம்சங்கள் வந்திருக்கு. யூபிஎஸ்சி டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்தாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டோட ரிப்பீட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இன்ன வரைக்கும் நமக்கு டிஜிபி இல்லைங்க. மாநில காவல்துறைக்கு தலைவரே இல்லாத 5 மாதங்களாக இல்லைங்க. இட்ஸ் அ பெக்யூலர் டெவலப்மெண்ட்டுங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல இப்படி இருந்ததே இல்லை. இது டவுன் த லைன் கீழே அஃபெக்ட் பண்ணுது நிர்வாகத்தை. ஒருத்தன் பேச மாட்டேன்றான்.